குட் ஈவினிங் டு ஆல். இப்போ வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறதுங்க, அதுக்கு என்ன மாதிரி இது ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னங்கிறது பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸு அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்குது. அது என்ன மாதிரி இது வந்து டிஎன்ஏ கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ அந்த டிஎன்ஏ எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுற அண்ணா யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. அதில் வந்து கோர்சஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 95+ கோர்சஸ் வந்து இருக்குது. டோட்டல் காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 438 காலேஜஸ் பக்கம் இருக்குது. சரிங்களா. அதில் டைப்ஸ் ஆஃப் காலேஜ் இருக்குன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்குங்க, கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் காலேஜஸ், இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால இந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 438 காலேஜஸ் இருக்குது. சரிங்களா. ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400+ வருங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கான்ஸ்டியூட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 16 காலேஜ் வரும். சரிங்களா. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் வந்து ஒரு 3 வருங்க. தென் கான்ஸ்டியூட் காலேஜஸ் ஒரு 13 வரும். ஸோ டோட்டலாக 16 காலேஜஸ் 16 காலேஜஸ் வரும். தென் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11 காலேஜஸ் 11 காலேஜ் வரும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 வரும். தென் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது உங்களுக்கு 4 கேம்பஸஸ் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இருக்குது இல்லைங்களா, அதிலே சிஇஜி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏசிடி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்னொரு கேம்பஸ் வருங்க. இன்னும் 4 கேம்பஸும் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்ராக்சிமேட்லி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1.5 lakhs இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கும். சரிங்களா. 1,50,000 1,50,000 சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா. ரெண்டாவது கோர்சஸ் ஆஃபர் வயா டிஎன்இஏ. சரிங்களா. கேட்டகரிஸ் வைஸாக இது பண்ணால் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ இன்ஜினியரிங் குரூப்ஸ் வரைக்கும் பசங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது ஏதோ ஒரு 4 சப்ஜெக்ட் ஏதோ படிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இந்த மாதிரி டாமினேஷன் கோர்ஸ் இருக்குது. டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலம் வர இன்ஜினியரிங் அட்மிஷன் சீட்ஸ் இந்த மாதிரி இந்த கோர்ஸ் இந்த சப்ஜெக்ட் நான் டாமினேட் பண்ணுற கோர்சஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா. இல்லை மேக்ஸ் டாமினேட் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸுங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், மைனிங் இன்ஜினியரிங், மெட்ரலாஜிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி மேக்ஸ் டாமினேட் கோர்ஸ். இதெல்லாம் வந்து மேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக டாமினேட் பண்ணுற மாதிரி கோர்சஸ். அடுத்து ஃபிசிக்ஸ் டாமினேட் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இருக்குதுங்க, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி அப்ளைடு ஃபிசிக்ஸ், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், நியூக்ளியர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ் ஃபிசிக்ஸ் டாமினேட் பண்ணுற கோர்சஸ். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி டாமினேட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக வரும். கெமிஸ்ட்ரி டாமினேட் பண்ணுற கோர்சஸ் இதெல்லாம். சரிங்களா. பிளாஸ்டிக் டெக்னாலஜி, லெதர் அண்ட் ரப்பர் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ். தென் பயாலஜி டாமினேட் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த மாதிரி கோர்ஸ்லாம் உங்களுக்கு பயாலஜி டாமினேட் பண்ணுற கோர்சஸ். ஸோ இந்த 4 இது உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரிஸ் இது பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட் டாமினேட் பண்ணுற கோர்சஸ் எல்லாம் சொல்லியாச்சு. சரிங்களா. இது உங்களுக்கு பேஸ்டாக இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அகைன் நான் சொல்கிறது அதுதான், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. எந்த கோர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கில்லையும் நாலேஜும் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி விட ஆகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அதில் நீங்கள் உங்கள் ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் இதானாலுமே நீங்கள் அது ப்ரெசன்ஸ் வந்து வெளியில் வந்துடுற மாதிரி தான் இருக்கும். நாலேஜ் ஸ்கில் ரெண்டுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே. டிசைன் பேஸ்டு கோர்சஸ்ன்னு ஒரு கேட்டகரியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா அனிமேஷன் கிராஃபிக்ஸ் இருக்குதுங்க, ஃபேஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டிசைனு, பேச்சுலர் ஆஃப் பிளானு, தென் இன்டீரியர் டிசைனு, அப்பேரல் டெக்னாலஜி, இதெல்லாம் கோர்சஸ்லாம் இருக்குது. சரிங்களா. தென் தமிழ்நாடு நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ், இதை பற்றி நம்ம சொல்லலாம். கொஞ்சம் ஓவர்வியூ பார்க்கலாம். சரிங்களா. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி எத்தனை டைப் ஆஃப் காலேஜ் இருக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ரிலேட்டடான காலேஜ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜ்னு அவங்க சொல்லுவாங்க.
அதில் டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3400 சீட்ஸ் பக்கம் இருக்குது. சரிங்களா? அதேபோல் கவர்மெண்ட் காலேஜஸ் 11 காலேஜஸ் இருக்குது. அது உங்களுக்கு ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசி சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தேனி, கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி, தென் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு, இந்த மாதிரி அரௌண்ட் 11 காலேஜஸ் இருக்குது. அதில் அரௌண்ட் 4300+ சீட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து அரசு நிதி உதவி பெறும் பொறியியல் கல்லூரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தென் தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 3 காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3200 சீட்ஸ் பக்கம் இருக்குது. சரிங்களா? தென் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு ஒரு இது இருக்குதுங்க. அதே போல் சிப்பட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. இது மாதிரி இது 3 காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்று சென்னை, காரைக்குடி, சென்னை, அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சேலம், இது 3 இருக்குது. இது 3 காலேஜும் அரௌண்ட் 220 சீட்ஸ் பக்கம் இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூட் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் 16 இருக்குது. அதில் 16ல் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ன்னு 3 காலேஜ் இருக்குது. அப்புறம் கான்ஸ்டியூட் காலேஜஸ் ஒரு 13 இருக்குது. யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னால் இப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இருக்கிற மாதிரி இங்கே ரீஜனல் கேம்பஸ் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை, அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. சரிங்களா? இது 3 ரீஜனல் கேம்பஸ். தென் 13 காஸ்டியூம் காலேஜஸ் வந்து ஒரு வேரியஸ் பிளேசஸில் இருக்குது. சரிங்களா? அதில் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 4800 வந்து 13 காஸ்டியூம் காலேஜஸில் இருக்கும். ரீஜனல் கேம்பஸில் அரௌண்ட் 900 சீட்ஸ் பக்கம் இருக்கும். சரிங்களா? தென் கடைசி வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அரௌண்ட் ஒரு 400+ காலேஜஸ் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,45,000 இந்த ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,70,000 சீட்ஸ் பக்கம் இருக்குது. காலேஜஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 430+ காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, கவர்மெண்ட்டு எய்டடு செல்ஃப் ஃபினான்சிங் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 430+ காலேஜஸ் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 1,70,000+ சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸோட கவுண்ட் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ். சரிங்க சார், இப்போ என்னென்ன மாதிரி காலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் சென்னையில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். சரிங்களா? மெட்ராஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ், அழகப்பச்சேரியா கேம்பஸ்ன்னு டெக்னாலஜி கேம்பஸ் சொல்லுவாங்க. தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். இது 4 வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 11 காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு காரைக்குடி அழகப்பச்சேரியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கையில் இருக்குது. தென் தந்தை பெரிய கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வெள்ளூரில் இருக்குது. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. ஸோ இந்த 16 காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. சரிங்களா? இது 3 எய்டட் காலேஜஸ் இருக்குது. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் நான் சொன்ன மாதிரி தான் 3 இருக்குது. உங்களுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பட்னு சொல்லுவாங்க, கிண்டி சென்னையில் இருக்குது. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலமில் இருக்குது. தென் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிசிஆர்ஐ காரைக்குடியில் இருக்குது. சரிங்க, இது 3 சென்ட்ரல் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. சிப்பட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் டெக்னாலஜி 2 கோர்ஸும் அதில் இருக்குது. அதே போல் சிஇசிஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. தென் ஐஐஹெச்டியில் வந்து ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ன்னு சொன்னீங்களா, அது உங்களுக்கு கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த 3 இடத்துல ரீஜனல் கேம்பஸ் இருக்குது. தென் 13 கான்ஸ்டியூட் காலேஜஸும் இருக்குது. சரிங்களா? யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கான்ஸ்டியூட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தூத்துக்குடி, விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அரியலூர், நாகப்பட்டினம், பண்ருட்டி, திருச்சிராப்பள்ளி, பிட் கேம்பஸ், தஞ்சாவூர், நாகர்கோவில், ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த இடத்துல யூனிவர்சிட்டி காலேஜ் 13 காலேஜோட கேம்பஸ் இருக்குது. தென் அடுத்து டாப் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். அதாவது நான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அரௌண்ட் 400+ இருக்குன்னு சொல்லிட்டேன். டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் NIR ஆஃப் ரேங்கிங், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி இது இருக்குது, போர்ட் இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி இவங்க வந்து டாப் வந்து
ஒரு 16 to 17 காலேஜ், ஒரு 16 காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் இன் 2023 பேஸ்டு டேட்டாவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 29,000 ப்ளஸ் சீட்ஸ் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு NIRF ரேங்கிங் வர டாப் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, SSN காலேஜ் சொல்லி சொல்லுவாங்க. தென் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், தென் RMK இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் டெக்னாலஜி திருவள்ளூர், தென் சென்னை இன்ஸ்டியூட் டெக்னாலஜி சென்னை, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர், தென் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், மெப்கோ சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி. இதெல்லாம் வந்து ஒரு 17 காலேஜ் வந்து பேஸ்ட் ஆன் NIRF ரேங்கிங் 2023 வர டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 29,000 ப்ளஸ் சீட்ஸ் இருக்குது. சரிங்களா, இதில் நீங்கள் NIRF ரேங்கிங் என்ன சார்னு கேட்டால் உங்களுக்கு NIRF வந்து ஒரு காலேஜ் வந்து விசிட் பண்ணி அது என்ன மாதிரி இது மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ என்ன, குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி இது பண்ணுறாங்க, டீச்சிங் மெத்தடாலஜி என்ன, ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் மட்டும் தான் NIRF இங்கே அந்த லிஸ்ட்டில் வர முடியும். சரிங்களா, அதில் வர தமிழ்நாட்டில் வர டாப் 17 இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இது எத்தனை. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் அட்மிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணக்கூடிய காலேஜஸ். தென் சரிங்க சார், இப்போ TNA கவுன்சிலிங்னா என்ன, அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். சரிங்களா, TNA 2025 இப்போலாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னால் எல்லோரும் சென்னைக்கு தான் போகணும். ஒரே யூனிவர்சிட்டி சென்னை, அங்கேயே தான் போகணும். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் அங்கே தான் போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அங்கே நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு இதுக்கு ஒரு பேட்சாக கூப்பிடுவாங்க. அது நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதம் நடக்குங்க. அதை நீங்கள் போய் இது பண்ணி டேரெக்டாக தான் கவுன்சிலிங் இது பண்ணி நிறைய ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் டெக்னாலஜி அப்டேட் ஆகும், நம்மளும் அப்டேட் ஆகி தான் ஆகும். அதனால் கவர்மெண்ட் எல்லாம் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எங்கேயுமே வர வேண்டியதில்லை, எல்லாம் நீங்கள் வீட்லேயே இது கவுன்சிலிங் முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இது கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, இந்த வருஷம் TNA 2025 சரிங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அவங்க விடுவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், தென் ரிஜிஸ்ட்ரேஷன் TNEA www.tneaonline.org இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோடு ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன காலேஜ்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் எடுக்கிறேன், எந்த காலேஜ் இருக்குது, எல்லாமே நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதேபோல் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஆன்லைனே சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். சரிங்களா, தென் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுவும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு TFC சரிங்களா, அதுவும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வெரிஃபிகேஷனாக பண்ணி முடிச்சுருவாங்க. பப்ளிகேஷனாக ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். தென் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிய ரவுண்ட் வைஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்து அந்த அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதுதான் ப்ரொசீஜர், பேசிக் ப்ரொசீஜர். சரிங்களா, தென் இப்போ நீங்கள் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க, வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ரவுண்ட் 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரவுண்ட் நடக்கும். ரவுண்ட் 1, 2, 3 சொல்லி. சரிங்களா, ரவுண்டுக்கு நான் எந்த நீங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு இதாகும். சரி, 3 கேட்டகரி ஆஃப் கட் ஆஃப்க்கும் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் ரவுண்டு, அடுத்த கேட்டகரி ரவுண்ட் 2, அப்புறம் லாஸ்ட் ரவுண்ட் 3ல் வருவாங்க. சரிங்களா, அதில் வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ ரவுண்ட் 1ல் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு வந்து எல்லாம் இதாகி அசைன் ஆகி இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த கோர்ஸ் கிடச்சி எனக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு. இதை நான் எப்படி சார் வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் அக்செப்ட் அண்ட் ஜாயின். எனக்கு ஓகே, இந்த காலேஜ் எனக்கு ஓகே, இந்த கோர்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் காலேஜை ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அட்மிஷன் பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சரிங்களா, அக்செப்ட் அண்ட் ஜாயின். செகண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. நான் இந்த காலேஜ் எடுத்துக்கிறேன், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், அதுதான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜ் ரிப்போர்ட் பண்ணக்கூட TFC சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா, TFC சென்டரில் ஃபார் அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துட்டு TFC ரிப்போர்ட்டில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அங்கே உங்கள் ஒரிஜினல்ஸ் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு செர்டன் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, தென்
டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் அது என்னென்னா, இப்போ நான் கரண்ட்டாக எனக்கு வந்து அலாட்மெண்ட்டை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் டிக்ளைன் பண்ணி அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ கிடைச்ச காலேஜ் எனக்கு வேணாம், நான் அப்போர்ட் கொடுத்துட்டு பார்க்குறேன். எனக்கு அப்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ என்ன வருது நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத டிக்ளைன் அப்போர்ட். சரிங்களா? அடுத்து டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு இந்த ரவுண்டே வேணாம்னு சொல்லிட்டு நான் டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் 2க்கு நான் போகிறேன் அப்படிங்கிறது தான் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா? தென் டிக்ளைன் குயிட் அப்படின்னா, டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குயிட் ஃப்ரம் கவுன்சிலிங். அந்த எனக்கு இந்த அலாட்மெண்ட்டே எனக்கு வேணாம், இந்த கவுன்சிலிங் தான் நான் வெளில வரேன். சரிங்களா? அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? வெயிட் ஃபார் அப்போர்ட் மூவ்மெண்ட். நான் அப்போர்ட் கொடுத்துருக்கேன், அதை வெயிட் பண்ணுறேன். அலாட்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அலாட்மெண்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகலை, நான் கொடுத்த அப்போன் சாய்ஸ் காலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் நான் போகிறேன் அப்படிங்கிறது தான் அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பேர் வந்து ஏதோ எனக்கு கிடைக்கல, நான் டிக்ளைன் பண்ணி கொடுத்துறேன், வெளில பேரண்ட்ஸ் தெரியாமல் போயிடுவாங்க. எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நான் கொடுத்த காலேஜ் எதுவுமே டிக்ளைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, நம்ம அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கலாம். அக்செப்ட்னா எனக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட்டுங்க, எனக்கு ஓகே, நான் நினச்ச காலேஜ் இப்போ பிடிச்ச காலேஜ் கிடச்சுன்னா அக்செப்ட் எனக்கு ஜாயின் கொடுத்துருக்கணும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது பெட்டர் காலேஜ், இதோட அடுத்து நான் நினச்ச காலேஜ் வேறு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா அக்செப்ட் ஃபஸ்ட்டு இது கொடுத்துடலாம். அப்புறம் கொடுத்து அந்த காலேஜ் வந்து அதுக்கும் போய்க்கலாம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் டிஎஃப்சியில் போய்ட்டு ஒரிஜினல்ஸு அதே போல் சர்டன் அமௌண்ட் வந்து பே பண்ணி வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதே போல் எனக்கு இந்த இது வேண்டாம், இந்த காலேஜ் எனக்கு வேணாம், நான் அப்போர்ட் கொடுத்து பார்க்குறேன், எனக்கு வேறு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா டிக்ளைன் அப்போர்ட் கொடுக்கலாம். சரிங்களா? அப்போர்ட் சொல்லும்போது உங்களுக்கு அதே காலேஜ் கிடைச்சாலும் அந்த டிக்ளைன் கொடுத்து போயிடும், அடுத்த லெவலில் காலேஜ் கிடைக்கும், எனக்கு கிடைக்காம போகலாம். சரிங்களா? ஸோ ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் போகிறது தான் பெட்டர். நல்லா யோசனை பண்ணி கொடுக்கணும் ஆப்ஷன். டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா, இந்த ரவுண்டே எனக்கு வேணாம்ப்பா, நான் அடுத்த ரவுண்டு போய் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இது. டிக்ளைன் குயிட்னா எனக்கு கவுன்சிலிங் தான் வெளில வரேன் அப்படிங்கிறது டிக்ளைன் குயிட். சரிங்களா? இந்த ஆப்ஷன் நல்லா மைண்டில் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸ். அதே போல் ஆன்லைன் அட்மிஷன் ப்ரொசஸ் சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஆல் மேட்டர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 6 ஆப்ஷன் காமிக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருவோம், டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ரவுண்டு எப்படி நடக்கும்னா உங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ரவுண்ட் வந்து நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசெப்ஷனுக்கு தனியாக நடக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th படிக்கிற கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக 7.5% வந்து இன்ஜினியரிங்க்கும் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த ஸ்கூல்ஸ் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். தனியாக ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுக்கு தனியாக உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் போட்டு அதில் வந்து உங்களுக்கு 3 கேட்டகரி ரவுண்ட் நடக்கும், கட் ஆஃப் பேஸ் பண்ணி நடக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். சரிங்களா? 7.5% இவங்க இதுவும் இது பண்ணலாம், ஜென்ரல் இதுக்கும் அப்ளை பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு அகாடமிக் வொகேஷனல் இருக்கும். வொகேஷனல் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் தவிர மீதி வொகேஷனல் குரூப் தனியாக இருக்கும். ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி மெக்கானிக்கல் இந்த மாதிரி தனியாக வொகேஷனல் குரூப் படிச்சிருப்பாங்க 12th. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக ரவுண்ட் நடக்கும். வொகேஷனல் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லி போட்டு அவங்களுக்கும் தனியாக ரவுண்ட் நடக்கும் ஷெட்யூல். அடுத்தது உங்களுக்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங். ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்னா இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக நடக்குது. சரிங்களா? இது நீங்கள் நல்லா யோசனை பண்ணணும். கவர்மெண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 2 இது ஷெட்யூலும் அப்ளை பண்ணலாம். 7.5 அப்ளை பண்ணலாம், ஜென்ரல் கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது ரவுண்ட் 1, 2, 3 ஆஸ் யூஷுவல் நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுதான் கேட்டகரி, இப்படி தான் நடக்கும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் கன்சர்ன் காலேஜில் போயிட்டு நீங்கள் ஒரிஜினல்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு சொல்கிற ஃபீஸை கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் அட்மிஷன் ப்ராசஸ் அதோட முடிஞ்சு. ஸோ எப்படி சார் கட் ஆஃப் வந்து ரவுண்ட் வைஸ் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுறது, மொத்தம் 3 ரவுண்ட் நடக்கும். 1, 2, 3 நடக்கும். ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப்னு என்ன பார்த்தீங்கன்னா 200 மார்க் எடுப்பாங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து 3 மார்க் மட்டும் தான் எடுப்பாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, தமிழ், இங்கிலீஷ், பயாலஜி எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்
சரிங்களா. அதில் மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு நீங்கள் 100க்கு தான் 100க்கு இப்போ 80 எடுத்தீங்க 80 எடுத்துக்கணும், அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிஸ்ட்ரி ஒரு 90 எடுக்கிறீங்கன்னா divided by 2 45. அது கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் 40 எடுக்கிறீங்கன்னா 40 divided by 2 80. ஸோ 40 + 45 உங்களுக்கு 85 வரும். மேக்ஸுக்கு வந்து 100க்கு ஒரு 80 எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 + 85 165 வரும். ஸோ 200க்கு 165 கட் ஆஃப். இதுதான் 3 சப்ஜெக்ட் மார்க் தான் முக்கியம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு. ஸோ 3 சப்ஜெக்ட் மார்க் பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு ரவுண்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிஎன்ஏ கொடுத்துருக்க ரவுண்ட் 3 ரவுண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து 200லேருந்து எண்டு 179, அது ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். 200 to 179 சரிங்களா. ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 178.9லேருந்து 143.08 வரைக்கும் நடக்கும். அதே போல் ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 143 to 77.5 சரிங்களா. இது ரவுண்ட் 3 நடக்கும். ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் 200லேருந்து மினிமம் கட் ஆஃப் 77.50 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அது கீழே கட் ஆஃப் வந்தால் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் வராது சரிங்களா. 77.5 கீழே. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஃபார் டிஎன்ஏ அட்மிஷன் ப்ராசஸ். எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 12th முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு கேண்டிடேட்லாம் வந்து ஆக்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு 6th 12th முடிச்சிருக்கோம். நிறைய உங்களுக்கு 8th 9th 10th 11th 12th from schools situated in Tamil Nadu are eligible to apply. Tamil Nadu candidates who have passed நேட்டிவிட்டி சர்வே இது பண்ணுறதுக்கு சரிங்களா. they send not to produce நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷன். தமிழ்நாட்டில் படிச்சது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லைங்க. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு அதர் போர்டு வேலை எங்கே படிச்சவங்க வந்து இங்கே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் சரிங்களா. ஜென்ரல் ரூல்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே ஓகேங்களா. தென் அடுத்தது 12th வந்து நீங்கள் வந்து 3 கேட்டகரி ஆஃப் கம்யூனிட்டி இது இருக்குதுங்க. அதில் பாஸ் இன் ஹெச்எஸ்சி எக்ஸாமினேஷன் அகாடமிக் போத் +1 +2 தென் பாசிங் எனி ஆஃப் த ஹெச்எஸ்சி வெக்கேஷனல் சப்ஜெக்ட் முடித்தவங்களும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் சப்ஜெக்ட் படித்தவங்களும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 45% இருக்கும். பாஸ் வித் மினிமம் ஆவரேஜ் மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி புட் டுகெதர் இன் +2. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 3 சேர்த்துனா உங்களுக்கு ஆவரேஜாக 45% வரும். ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதே போல் பேக்வர்ட் கிளாஸ் இன்க்ளூடிங் பிசிஎம் பேக்வர்ட் முஸ்லீம் கிளாஸுக்கு 40% எடுத்துருக்கணும். எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கும் 40%, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கும் 40%. ஜென்ரல் கேட்டகரிக்கு 45% இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 3 கம்பைன் பண்ணி மற்ற கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 40% இருக்கணும் சரிங்களா. டாக்குமெண்ட்ஸ் நீடட் ஃபார் டிஎன்ஏ கவுன்சிலிங் டியூரிங் த ப்ராசஸ். என்ன நம்ம டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஆர் 10th மார்க் ஷீட்டுங்க. ஹெச்எஸ்சி ஃபஸ்ட் இயர் +1 மார்க் ஷீட்டு, எஸ்எஸ்சி செகண்ட் இயர் +2 மார்க் ஷீட்டு ஆர் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் சரிங்களா. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கம்பல்சரி வேணும். அண்ட் டீல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீட் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படித்தவங்களுக்கு 7.5 கவர்மெண்ட் கூட கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு பர்மனன்ட் கம்யூனிட்டிஸ் அது வேணுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சர்டிஃபிகேஷன் வேணும். அடுத்தது பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் சரிங்களா. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் சரிங்களா. அதர் தென் ஓசி. சரி தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சரிங்களா, அது வேணும் இஃப் அப்ளிகபிள் தேவைப்பட்டால். தென் இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சரிங்களா. நீங்கள் முதல் பட்டதாரி அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம். ஸோ அதுக்கான முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். தென் ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூஜின்னு ஒரு சர்டிஃபிகேட், அது இலங்கை வாழ் தமிழர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும் சரிங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுற சர்டிஃபிகேட்ஸ். சில இதெல்லாம் அப்ளிகபிள் தேவைப்படாத வைக்கலாம், மீதியெல்லாம் கம்பல்சரி சரிங்களா. ஹெச்எஸ்சி 10th 11th 12th டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி சரிங்களா. நன்றி. தென் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ். அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்பிட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷனில் ஒரு 100% ஃபார் எக்ஸாம்பிள் 100% அதில் வந்து ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரல் ஓப்பன் காம்படிஷன் ஓசின்னு சொல்லுவாங்க 31% சரிங்களா. பேக்வர்ட் கிளாஸ் பிசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க 26.50% சரிங்களா. அதேபோல் பேக்வர்ட் முஸ்லீம்ஸ்க்கு 3.50%. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்னால் எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு சொல்லுவாங்க 20%. தென் ஷெடியூல்டு கேஸ்ட் எஸ்சி 15%. தென் ஷெடியூல்டு கேஸ்ட் அருந்ததியர் எஸ்சிஏ
3%. தென் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1%. ஸோ இதுதான் வந்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ். இப்படி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும்போது இப்படி தான் சீட்ஸ் ஒரு ஆட் ஆகி உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் போய் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் கம்யூனிட்டி வைஸ் இப்படி தான் பிரித்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். சரிங்களா? சரிங்க சார். இப்போ வந்து என்ன மாதிரி சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கேட்டகரி வைஸ் ஒரு காலேஜ் என்ன மாதிரி சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதில் யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங், இந்த ஒரு 4 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைப் 1 யூனிவர்சிட்டி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 60,000 per year வரும். சரிங்களா? ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 70,000 per year யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜஸ். சரிங்களா? தென் டைப் 2 கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 9,200 per year டியூஷன் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் 32,000 per year. தென் டைப் 3 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், டியூஷன் ஃபீஸ் 55,000 per year. தென் ஹாஸ்டல் ஃபீஸ் 1 lakh per year. தென் டைப் 4 உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், சுயநிதி பொறியியல் கல்வி, ப்ரைவேட் காலேஜ், டியூஷன் ஃபீஸ் 3,50,000. சரிங்களா? 3,50,000 அரௌண்ட் 4 இயர்ஸ்க்கு. சரிங்களா? அரௌண்ட் 4 இயர்ஸ்னால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 4 இயர்ஸ் கம்பரைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 into 7 அரௌண்ட் 1 lakh, அரௌண்ட் 90 to 95,000. ஓகே, per year 90 to 95,000 per year tuition fees for self-financing colleges. Hostel fees 1,10,000 per year approximately. ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் காலேஜஸ் 4 டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓரளவுக்கு இதே ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு டிஎன்இயோட அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறு எதாவது நீங்கள் இது பண்ணுறதால நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் இப்படி தான் நடக்கும். டிஎன்இயில் இப்போ தமிழ்நாட்டில் ஓவரால் இவ்வளோ காலேஜஸ் இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி காலேஜஸ், கான்ஸ்டியூட் காலேஜஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. அதே போல் என்ன மாதிரி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி நடக்குது, ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்குது, என்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன நம்ம அப்லோட் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதே போல் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே பார்த்தாச்சு. அதே போல் ஓவரால் ஃபீஸ் என்னமா இருக்கும்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக அதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதான் டியோட அனலைசிஸ். தேங்க்யூ ஆல்.